Assalamualaikum மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அன்பாக்ஸ் வித் சபி. இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் 2-in-1 ஓட டீட்டெயில்டான ரிவ்யூவும் அதோட டெமோவும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோஸ், ஷாப்பிங் பிளாக்ஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பரான கலரில் பிளாக் அண்ட் ரோஸ் கோல்டு மாதிரியான ஷேடில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிளாஸாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் 2-in-1 ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. 24 hours லாஸ்டிங்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்டான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷேட் நம்பர் 01 பிளாக்னு இருக்குது. இதில் மொத்தம் 2 ஷேட்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ரௌன். நாங்கள் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஓகே, ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேக்கேஜிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க, அட்ராக்டிவாக. அதே மாதிரி தான் இந்த பாட்டிலோட அடியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெல் ஐலைனர். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஐப்ரோ பவுடர் இருக்குது. அது கூடவே ஒரு குட்டி மிரரும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. 2-in-1 2 பக்கமும் ப்ரஷ் இருக்க மாதிரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐலைனருக்கு, இன்னொன்று வந்து ஆங்குலர் ப்ரஷ்ஷாக கொடுத்துருக்காங்க ஐப்ரோ பவுடருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஐப்ரோ பவுடருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் தான் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை என் கையில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐலைனர். அடுத்து ஐப்ரோ பவுடர் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஐப்ரோ பவுடர் பார்த்திங்கன்னா லைட் பிளாக் கலரில் இருக்குது. பட் ஐலைனர் பார்த்திங்கன்னா செம்ம பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ப்ராடக்டோட ஐப்ரோ ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் கிடைக்குது. அதுவே அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி லைட்டாக ப்ரஷ்ஷை தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ பவுடர் தொட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டார்க்கான கலரில் கிடைக்குது. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இது ஸ்மட்ச் ப்ரூஃபாக வாட்டர் ப்ரூஃபாக நம்ம செக் பண்ணிடலாம். ஐப்ரோ பவுடரை லைட்டாக தேய்க்கும் போது அது ஸ்மட்ச் ஆகலை. ஆனால் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்மட்ச் ஆகுது. அடுத்து ஐலைனரையும் நான் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு காஞ்சதுக்கப்புறமா நான் அது கையை வச்சு தேய்ச்சி பார்த்தேன். அது வந்து போகவே இல்லை, கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. ஐப்ரோ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இப்போ அடுத்து வாட்டர் ப்ரூஃபா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஐப்ரோ பவுடர் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அது நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக 2 தேய்ச்சாலே போயிடுது. உங்களுக்கே நல்லா தெரியும், அது நல்லாவே அழிஞ்சிருச்சு. ஆனால் ஐலைனர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி தான் நான் தேய்க்கிறேன். ஆனால் வந்து கைக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை தண்ணி ஊற்றியும். பட் நான் இன்னும் கொஞ்சம் அது அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி அப்படின்னா அதுவுமே வந்து மூவ் ஆகிடுது, அழிஞ்சிருது. ஸோ இதுவுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஓகே, இப்போ நான் இதை என் கண்ணில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஐப்ரோ வந்து இப்படி தான் இருக்குது. நான் ஐப்ரோ த்ரெட்னிங் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் என் கை இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கண்டுக்காதீங்க, அதை மட்டும் பேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி லென்த்தியான ஐப்ரோ ப்ரஷ் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நான் மிடில் ஆஃப் த ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கொண்டு போகவே கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மிடில் இருந்தால் நீங்கள் எப்போவுமே ஐப்ரோ ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து நான் ரொம்ப டீப்பாக போகல, ஜஸ்ட் டெமோ அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ஹெவியாலாம் நம்ம கண்ணில் இருக்காது. ஐப்ரோ பவுடராக இருந்தாலும் சரி, லைனராக இருந்தாலும் சரி, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஐப்ரோ பவுடர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைனரை விட. பிகாஸ் வந்து லைட் கலராக இருக்கனால நமக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஸோ வந்து ஐப்ரோ வரைஞ்சதுக்கும் வரையாததுக்குமான வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஐப்ரோ மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக தெரிவிங்க. அடுத்து வந்து நம்ம ஐலைனரும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைனர் ப்ரஷ் எடுத்திருக்கேன்.
இந்த ஜெல் ஐலைனரில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது குயிக்காக ட்ரை ஆகிடும். பிகினராக நீங்கள் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ப்ரஷில் எடுத்த உடனே மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அது வீணாக போயிடும், ஃபுல்லாகவே வீணாக போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கையில் கொஞ்சமாக நீங்கள் ப்ராடக்டை எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க பாட்டிலை. அதுக்கப்புறம் கையிலேருந்து நீங்கள் தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது பாட்டில் ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் இருக்கும். ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். எனக்கு பர்சனலாக இதோட பிக்மெண்டேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஐப்ரோ பவுடர் வந்து லைட் கலர்லையும் ஐலைனர் வந்து டார்க் பிளாக் கலர்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு எல்லாமே கிடச்சிருது. ஐப்ரோ பவுடர், ஐலைனர் ப்ளஸ் ப்ரஷ் மூணுமே வந்து 300 ருபீஸ்க்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். இது 100% ஸ்மஜ் ப்ரூஃப் இல்லைனாலும் நீங்கள் கையை வச்சு அழுத்தி தேய்க்காமல் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது, ஸ்மஜ் ஆகாது. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் டைம் 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. February 2028 வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வரும். ஒரு நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஒரு 4 to 5 months தாராளமாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜிங் ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியே நம்ம எங்கே போனாலும் பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது எல்லாமே எனக்கு இதில் பிடிச்ச விஷயங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இவங்க கிளைம் பண்ணியிருக்க மாதிரி இது வந்து 24 ஹவர்ஸில் நமக்கு ஸ்டே ஆகாது. ஒரு 6 to 7 hours வரைக்கும் நம்ம கண்ணில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் இல்லை. அதே மாதிரி லைனர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடுது. அடுத்து இதோட இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் வந்து நிறைய கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த வெப்சைட்ஸில் கம்மியான ரேட்டில் இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.